வணங்குகிறேன். என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை வளர்த்தது முருகன். அந்த வீரவேல் முருகனுக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன். அந்த சுரவேல் முருகனுக்கு. மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம். முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன. மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம். மீனாட்சி அம்மன் தாய் பார்வதியின் அம்சம். எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார். முருகனின் தந்தை சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்று மதுரையில் தான் இருந்தார். எனவே இந்த மதுரையில் தாயமே இருக்கிறார், தந்தியம் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார். தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது. தேவர் மூலம் மனித உருவில் முருகன் வாழ்ந்தார். அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தாழ் பணிந்து வணங்குகிறேன். இப்போது மதுரையில் நடத்த ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன். இன்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம், அருளை பெருக்கிறோம், குங்குமம் பெருக்கிறோம், பிரசாதம் கிடைக்கிறது. ஆனால் இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஒரு காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது. நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை. நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூர் கொடுக்க ஆள் இல்லை. எந்த ஒளிப்பாடும் இல்லை. கோயில் நொறுங்கி போய் இருந்தது. ஏன் தெரியுமா? 14ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை மாலிக் கஃபூர் லூட் பண்ணினான். அதன் பிறகு 60 வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை. மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது. அது மதுரையின் இருண்ட காலம். 14ஆம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது. அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர இளவரசர் குமார கம்பனன். இதுல இருந்து என்ன தெரிந்தது? நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை. அதுவும் யாராலும் அழிக்க முடியாது. நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது. நம்மை அசைக்க யாராலும் முடியாது. கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது. அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம். முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து தலைக்கிறது. அறம் என்பது என்ன? உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம். எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம். தீவர்களை செய்வது அறம். தீவர்களை வதம் செய்வது அறம். அதன் பெயரே புரட்சி. அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். நம்ம எல்லோரும் இங்கே வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக.
புரட்சி தலைவர் முருகப்பெருமானுக்காக உலகின்